ஹலோ யோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதில் நான் பார்க்க போகிறது எஸ்எஸ்சி ஆனுவல் கேலண்டர் 2026 ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்ல இருந்து ஆனுவல் பிளானர் 2026 ரிலீஸ் ஆயிருச்சு. ரொம்ப நாளாக எல்லாருமே கேட்டுட்டு இருந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் ஸ்டாஃப் செலெக்ஷன்லேருந்து எப்போ நோட்டிஃபிகேஷன் ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாகவே ஸ்டாஃப் செலெக்ஷன்லேருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இல்லை இது என்னென்ன போஸ்டர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க, எத்தனை நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்கிறாங்க, இல்லை என்ன மோடில் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க, தென் நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் ஆகும், எப்போ டேட்ஸ் வந்து க்ளோஸ் ஆகும், எக்ஸாமினேஷன்ஸ் எப்போ, இது மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லி உங்களுக்கு ஆனுவல் பிளான் டீட்டெயிலாகவே ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்க, பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், ஓகேங்களா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இருந்து உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நடத்துகிறாங்க, ஓகேங்களா, எஸ்எஸ்சியில். இல்லைங்களா, இதில் கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் மட்டுமே டோட்டலாக உங்களுக்கு 12 நோட்டிஃபிகேஷன் வந்து டோட்டலாக இந்த வருஷத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க, ஓகேங்களா. இதில் உங்களுக்கு என்னென்ன எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், ஓகேங்களா, JSA/LDC கிரேட் லிமிட்டட் டிபார்ட்மெண்ட் காம்படிஷன் எக்ஸாமினேஷன் 2028. பேப்பர் 1 கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு March 16th வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அப்ளை பண்ணுற க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா April 7th வந்து லாஸ்ட் டேட்டு. தென் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா SSA, தென் UDC கிரேட் லிமிட்டட் டிபார்ட்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் 2025. இதுவும் பேப்பர் 1க்கு மட்டும், இல்லைங்களா. March 16th வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வரும். April 7th வந்து க்ளோசிங் டேட்டு, மேலே வந்து எக்ஸாமினேஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ASO கிரேட் லிமிட்டட் டிபார்ட்மெண்ட் காம்படிஷன் எக்ஸாமினேஷன்ஸ் 2025, இல்லைங்களா. இதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபேஸ் பேப்பர் 1 வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். அட்வர்டைஸ்மெண்ட் March 16th சேம் அதே தான். உங்களுக்கு April 7th வந்து க்ளோசிங் டேட்டு, மேலே எக்ஸாமினேஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன்ஸ் 2026, ஓகேங்களா. டயர் 1, ஓகேங்களா, சிபிஇ மோடில் கண்டக்ட் பண்ணுறாங்க, ஓகேங்களா. எக்ஸாம் அட்வர்டைஸ்மெண்ட் மார்ச்சில் வரும், க்ளோசிங் வந்து ஏப்ரலில் க்ளோஸ் ஆகும். எக்ஸாமினேஷன்ஸ் வந்து May to June கண்டக்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. தென் அடுத்து ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல் சிவில் எலக்ட்ரிக்கல் எக்ஸாமினேஷன் 2026. பேப்பர் 1 மார்ச்சில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். க்ளோசிங் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரலில், எக்ஸாமினேஷன்ஸ் May to June வர வாய்ப்புகள் இருக்கு. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாமினேஷன், ஓகேங்களா, 14 வந்து 2026 கண்டக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு சிபிஇ மோடில் தான் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது. மார்ச் நோட்டிஃபிகேஷன் வந்து ஏப்ரலில் க்ளோசிங் இருக்கும். எக்ஸாமினேஷன்ஸ் May to July இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து கம்பைன்ட் ஹையர் செகண்டரி 10+2 லெவல் எக்ஸாமினேஷன் 2026, இல்லைங்களா. டயர் 1 இங்கே சிபிஇ மோடில் இருக்கும். உங்களுக்கு ஏப்ரலில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், மேல க்ளோசிங் டேட் இருக்கும். அப்ளை பண்ணுற க்ளோசிங் டேட்டு. எக்ஸாமினேஷன்ஸ் July to September கண்டக்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. தென் அடுத்து ஸ்டெனோகிராஃபர் கிரேட் C&D எக்ஸாமினேஷன் 2026 சிபிஇ மோடில் உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஏப்ரலில் வந்து மே வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு August to September வந்து எக்ஸாமினேஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. தென் அடுத்து கம்பைன்டு ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் எக்ஸாமினேஷன் 2026, உங்களுக்கு பேப்பர் 1 சிபிஇ மோடில் இருக்கும். உங்களுக்கு ஏப்ரல் 2026 வந்து உங்கள் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணுறதுக்கும் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் ஆகும். அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் வந்து உங்களுக்கு மேலே இருக்கும். உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் வந்து August to September கண்டக்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி டாஸ்கிங் நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப், தென் ஹவாலாத் சிபிஐசி அண்ட் சிபிஎன் எக்ஸாமினேஷன்ஸ் 2026 சிபிஇ மோடில் எக்ஸாமினேஷன்ஸ் ஜூனில் எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகி ஜூலை வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். September to November எக்ஸாமினேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. தென் அடுத்து சப் இன்ஸ்பெக்டர் இன் டெல்லி போலீஸ் அண்ட் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் எக்ஸாமினேஷன் 2026, பேப்பர் 1 சிபிஇ மோடில் உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஜூன் வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு October to November வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. தென் அடுத்து கான்ஸ்டபிள் ஜிடி இன் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் NIA SSF ரைஃபிள்மேன் இன் அஸ்ஸாம் ரைஃபிள் எக்ஸாமினேஷன் 2027. இந்த எக்ஸாமினேஷன் சிபிஇ மோடில்
உங்களுக்கு செப்டம்பரில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகி அக்டோபருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். தென் ஜான் டு மார்ச் 2027 எக்ஸாமினேஷன்ஸ் நடத்த வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? உங்களுக்கு ஸ்டாஃப் செலெக்ஷன்ல இருந்து இந்த வருஷம் டோட்டலாக உங்களுக்கு வந்து 12 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இந்த ஆனுவல் கேலண்டரில் சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு லாஸ்ட் இயர் உங்களுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்னா உங்களுக்கு ரொம்ப அதிகமாக லாஸ்ட் இயர் வந்து 20 நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. டோட்டலாக 12 நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் இந்த எக்ஸாமினேஷன் பிளான் பண்ணிருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் இயரே உங்களுக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு 2026 என்னென்ன நடத்துகிறோம்னு சொல்லிட்டு அதுவும் சேர்த்து உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? அதனால வந்து இந்த வருஷம் ஃபர்தராக என்னென்ன நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும், என்னென்ன எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது, அதை மட்டும் சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதனால் இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் சற்று கொஞ்சம் கம்மியாக தான் சொல்லியிருக்கிறாங்க. சரி, இந்த 12 எக்ஸாமினேஷன்ஸ்க்கு இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. மேற்கொண்டும் உங்களுக்கு வேறு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் தகவல் டீட்டெயில்ஸ் வேணும்னா கான்வர்ஸ் பண்ணுங்க. மீண்டும் வேறு வீடியோவில் வேறு சந்திக்கிறேன். தேங்க்யூ.